அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கம்மிங் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி பிஎஸ்சி எம்சிஎக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அதாவது வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த வாரம் எப்படிங்க இருந்தது அப்படின்னா, இந்த வாரம் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்தாலுமே கூட அங்கங்கே ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி எடுத்ததை தவிர தொடர்ந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் போகிற மாதிரி தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் நார்மலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த 60 டே சீஸ்ஃபயர் டீல் மூலயமா இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஒரு நார்மலான ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. அதனால் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சும், அது மட்டும் இல்லாமல் எல்லா உலக நாடுகள் வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த வாரம் எந்த அளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் நியூஸும் இன்னும் நமக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தது. இப்போ வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்திருந்தது. இன்னும் முழுசாக வரல. எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அமைச்சர் பியூஷ் கோயல் அவர் எந்த மாதிரி கொடுத்துருந்தாருன்னா 99% முடிஞ்சிருச்சு, 1% மட்டும்தான் நமக்கு இன்னும் பாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 99% முடிஞ்சிச்சுங்கிறது நல்ல விஷயம் தான். என்ன ஒரு 100% முடிச்சு சொல்லியிருந்தா நல்லாவே இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய கேப் அப்பெல்லாம் நமக்கு நடந்திருக்கும். ஸோ நிஃப்டி அந்த மாதிரி டைம்ல வெள்ளிக்கிழமை ஒரு 200 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆனது. ஸோ ஓப்பன் ஆன உடனே அந்த இடத்துல மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கொடுத்துருக்கு. பெரிய அளவில் ப்ராஃபிட் புக்கிங் கொடுக்கல, இருந்தாலுமே ஃப்ரைடே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஈரான் யூஎஸ் வார் நியூஸ் அஃபெக்ட் ஆகுதா பங்கு சந்தையில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆன மாதிரி தெரியல இந்த வாரம் ஃபுல்லாகவுமே. ஓகேங்களா? அதாவது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு 60 நாள் சீஸ்ஃபயர் டீல் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது நடந்துட்டு போட்டுமே, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா உலக நாடுகளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஸோ அந்தந்த நாட்டுக்கு நியூஸுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகிட்டு இருக்குதே தவிர ஸோ மற்றபடி இந்த குளோபல் நியூஸ் மூலயமா ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் கொடுத்தாலே ஒரு பெரிய அளவில்லாம் ஏற்ற இலக்கெல்லாம் இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் நார்மலாக இருக்கிறப்ப ஸோ எல்லாரோட கவனமும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ ஆயில் சப்ளை அதிகமாக இருக்குது, அதனால் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ எல்லா நாடுகளுமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கூட இந்த வாரம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கும் அவர் பேசியிருக்கிறாரு. ட்ரம்ப் மறுபடியும் ஒரு ஈரானுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உசுப்பேத்துற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் கொடுத்துருக்கிற நியூஸ் தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இறந்தார் பார்த்தீங்களா ஈரானியன் லீடர் அலி காமனியோட இறுதி சடங்கு இன்னைக்கு நடந்திருக்கு. அதில் நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. அதான மெயின் லீடர் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தேவையில்லாமல் இவர் உள்ளார பூந்து நான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வெனின்சுலாவை ஒரே நாள்லேயே முடிச்சிட்டோம், உங்களையும் எங்களால் முடிக்க முடியும், அதாவது ஃபுல்லாக அழிச்சிட முடியும், நாங்கள் ஆல்ரெடி நிறைய தாக்கிட்டோம். இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரே தாக்குதலில் அனைவரையும் அழிக்க முடியும், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களெல்லாம் விட்டு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இதெல்லாம் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே இவர் வேலையை இவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இது மெயினாக ஒரு மார்க்கெட் மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு நார்மலாக போயிட்டு இருக்குங்க. மற்றபடி ஈரான் யூஎஸ் வார வச்சு ஏதாவது ஒரு பெரிய அதாவது ஒரு இம்பாக்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா 60 டேஸ் சீஸ்ஃபயர் டீல் முடியணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா சைட்லேருந்து ஏதாவது தாக்குதல் நடத்துகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு நார்மலாக போயிட்டு இருக்குது. இவர் தான் தேவையில்லாமல் அடிக்கடி வாயை விட்டு தேவையில்லாமல் அமெரிக்கன் கோர்ட்டுக்கிட்ட வாங்கி கட்டிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்கு க்ரூட் ஆயில் இன்னும் சப்ளை போகிறதுக்கு, அதாவது ஆல்ரெடி நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் மூலயமா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேபி மார்கன் லாஸ்ட் வீக் ஒரு அனலைஸ்ல சொல்லியிருந்தாங்க. அதில் ஆயில் கிளட் கிரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆயில் கிளட் என்னங்கிறத நம்ம பார்த்துருந்தோம், இருந்தாலும் இந்த தடவை சொல்லிடுறேன். ஆயில் கிளட்டுங்கிறது என்னன்னா சப்ளை அதிகப்படுத்துவாங்க, அது மூலயமா டிஸ்ட்ரிபியூஷனும் அதிகமாகும், அதன் மூலயமா ஆயில் ப்ரைஸும் குறைய ஆரம்பிச்சிருக்கும். இந்த எல்லாமே ஒரே டைம்ல வேகமாக நடக்கிறது தான் ஆயில் கிளட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த நியூஸுக்கு தகுந்த மாதிரி ஒபெக் ப்ளஸ் கண்ட்ரிஸ், அதாவது ஆர்கனைசேஷன் வந்து பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் வந்து நிறைய இருக்கு. அதாவது ஒரு 14 கண்ட்ரிஸ் இருக்கு, 12-14 கண்ட்ரிஸ் இருக்கு. அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒட்டா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு ஸோ ப்ரொடக்ஷனா டிமாண்டா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ இந்த இடம் மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1.88 லட்சம் பேரல் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொன்னாலே அந்த இடத்துல வந்து சப்ளை வந்து அதிகமாக வந்து கிரியேட் ஆகும். அதன் மூலியமா க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சமும் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ எப்பவுமே க்ரூட் ஆயில் பிரைசஸ் எல்லாம் நிறைய இறங்குறப்ப இன்வெஸ்டர்ஸ், அதாவது இப்போ க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து எதுக்கு இறங்குது அப்படின்னா பணத்தை வந்து வெளியே எடுப்பாங்க, எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. க்ரூட் ஆயில்னா நார்மலாக சப்ளை வந்து நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து பணத்தை வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுக்கிற பணம் ரெண்டு விதத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த நாடு பங்கு சந்தைகள், இப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லா நாட்டிலுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் டிஏஎஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பணத்தை எடுத்து அந்த நாட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1.88 லட்சம் பேரல் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். க்ரூட் ஆயில் வந்து சப்ளை வேகமாக வந்து நடக்க போகுது. இதன் மூலயமா நமக்கு வந்து ஆயிலோட விலையும் கொஞ்சம் டவுன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நியூஸை யுஎஸ் ஈரான் இந்த நியூஸ் வந்து பெரிய அளவில் இம்பாக்ட் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் மறுபடியும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஆயில் டிமாண்டும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த நியூஸை வச்சு பார்க்குறப்ப நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு, இந்த வீக் பாசிட்டிவ் சைடு போகலாம். இல்லைனா ஒரு வாலெட்டி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் எடுக்கலாமே தவிர தொடர்ந்து ஒரு பெரிய கிராஷ் நடக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஏடிஆர் வேல்யூஸ்லாம் எப்படிங்க இருந்தது இந்த வாரம் அப்படின்னா, விப்ரோ மட்டும்தான் நமக்கு வந்து குறைஞ்சிருந்தது. ஸோ விப்ரோ மட்டும்தான் ஒரு 16.74% வந்து குறைஞ்சிருக்கே தவிர, ஸோ மற்றபடி இன்ஃபோசிஸ் வந்து 3.53%, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2.23. ஸோ ஓவராலாக பெரிய அளவுலலாம் ஏடிஆர் வேல்யூவில் குறையல. விப்ரோ மட்டும்தான் நமக்கு வந்து அதிகமாக குறைஞ்சிருக்கே தவிர, ஸோ மற்றபடி எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்குன்னு சொல்லலாம். குளோபல் மார்க்கெட்டும் பெரிய அளவுலலாம் கீழே இறங்கலை. ஸோ குளோபல் மார்க்கெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸ்டாக் ஹீட் மேப் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் எல்லா ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ்லையும் கொஞ்சம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது மாருதி, பஜாஜ் ஃபின்சர்வ், ஐசிஐசி பேங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் அதானி போர்ட்ஸ், அதானியன், இப்போ அதானியன்ட்டெல்லாம் கூட ஒரு QIP வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து 33,000 கோடி விண்ணப்பங்கள் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் வீக்லையும் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவரால் ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்மிங் வித் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் செல் சைடு மாதிரி தெரியுது. ஸோ மண்டே வந்து கம்மிங் வீக்குக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 24,194ங்கிறது நிஃப்டிக்கான சப்போர்ட். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. இந்த ஜோனில் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங்னால நமக்கு கீழே இறங்கியிருக்கே தவிர இன்னமும் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மண்டே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஏதாவது இருந்தால் கூட 24,194ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். இல்லைனா ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்தால் 24,481ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மேக்ஸிமம் கேப் அப் ஓப்பனிங் நடக்குமான்னு தெரியல. ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 58,814, சப்போர்ட் ஜோன் வந்து 57,120. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நியூட்ரலாக இருக்கனால பேங்க் நிஃப்டி வந்து எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது. ஸோ மேபி ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஒரு சப்போர்ட்டாக வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆகுமே தவிர இப்போ சென்ட்ரலில் நிற்கிறனால எந்த சைடு போகுங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபெட் ரேட் கட் வந்து இந்த மந்த் எண்டில் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து நிறைய நியூஸஸ் வந்து போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க, கிடைக்கும் கிடைக்காது அந்த மாதிரி. அதாவது கட் பண்ணுவாங்க, கட் பண்ண மாட்டாங்க, அப்புறம் கட் பண்ணுவாங்க, இப்போ கட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பக்கத்துல இருந்து நிறைய நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிங்கிறது ஒரு நியூட்ரலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சப்போர்ட் அண்ட் வீக்லி சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். உங்களுக்கு டெய்லி சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஈவினிங் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
இது வந்து வீக்லி, அதாவது ஸ்விங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து நியர்பை சப்போர்ட் ஜோனில், அதாவது ஒரு கேப் ஃபில்லிங் சப்போர்ட்டில் தான் நமக்கு வந்து நிற்குது. ஸோ சென்செக்ஸோட சப்போர்ட் வந்து 77,592, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 78,386. யூஎஸ்டி ஐஎன்ஆர் எல்லாம் எப்படிங்க இருக்குது அப்படின்னா, யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் வீக்காக தான் போயிட்டுருக்கு. எந்த இடம்னா ஜூலை 1 அண்ட் ஜூலை 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வீக்காக தான் போயிட்டுருக்கு. இத்தனைக்கும் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் நியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்துமே கூட நமக்கு வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து கொஞ்சம் வீக் தான் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃப்ரைடே மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனது பார்த்தீங்களா, ஸோ அந்த டைம்ல வந்து மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம், இதை வச்சு நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு வீக்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இந்தியா விக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஒரு பை சைடு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குங்க. அதாவது ஒரு கிரீடியூ மார்க்கெட் அளவு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இதோட ஸ்ட்ராங் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 10 ரேஞ்சுக்கு வரணும். இந்த 10 ரேஞ்சுக்கு எப்பெல்லாம் நமக்கு வந்து மார்க்கெட் வருதோ அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வந்து நிஃப்டி வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இந்த இப்போ இந்தியா விக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்தியா விக்ஸ் எடுத்துக்கிட்டு 1 டே டைம் ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த 10 கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 10 இல்லை 9.9 இந்த ஜோன் கனெக்ட் பண்ணிங்க. இந்த ஜோன் ஓரளவு 10 எடுத்துக்கோங்க, ரொம்ப லோவெல்லாம் வேணாம், ஓரளவு நம்ம 10 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ 10 எடுத்து வச்சுட்டு அந்த டேட்லலாம் நிஃப்டியெல்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்து வந்திருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து நமக்கு வந்து நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இப்போதைக்கு இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகே. ஸோ ஓவராலாக என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி எப்படி இருக்கும்னா, என்னதான் ஒரு கேப் டவுனு அப்படி இப்படின்னு ஓப்பன் ஆனால் கூட மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் நமக்கு கம்மிங் வீக்கில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயிலோட OPEC+ நியூஸ் வந்திருக்கனால கண்டிப்பாக வந்து ஒரு சப்ளை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ செல் சைட் பிரேக் அவுட் லெவலுங்கிறது நமக்கு வந்து ஜூலை 2ஆம் தேதியோட லோ, அதாவது 6,427 பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ நமக்கு செல் சைட்ஸ் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல தான் கிடைக்கும். ஸோ இதோட டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 6,143. ஸோ நமக்கு வந்து ஃப்ரைடே வந்து ஒரு டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கனால ஹையாக பிரேக் அவுட் பண்ணா, ஸோ ஃப்ரைடேவோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் 6,793 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா. ஸோ இந்த கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன், கலர் வந்து கிரீனில் வச்சுட்டேன். ஓகே. 6,793 தான் ஸோ நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா. அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 319.3க்கும் 287.0க்கும் தான் நடுவில் இருக்குது. அது இந்த வாரம் ஃபுல்லாமே ஒரு கேண்டல் மேலே ஏறியும் ஒரு கேண்டல் கீழே இறங்கியும் தான் நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸில் எப்படிங்க இருந்தது அப்படின்னா இந்த ஜோன், அதாவது 315க்கும் 302.1. ஸோ டெய்லியுமே இந்த லெவல்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் வீடியோவில். ஸோ டெய்லி வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது 315க்கும் 302.1க்கும் 2.5க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு பேரலல் சேனல் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதை பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னா 319.3 எல்லாம் பிரேக் அவுட் நடக்கணும், இல்லைனா 287 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு அப் சைடாக டவுன் சைடாக ஒரு ஒன் சைடெல்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர இப்போதைக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 302.5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 315.2. ஓகேங்களா. இப்போ கோல்டு அண்ட் சில்வர்லாம் என்னங்க ஆகும் அப்படின்னா நமக்கு மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்ட்ரைக்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரைக்கே நடந்தால் கூட அந்த இடத்துல வந்து கோல்டன் சில்வர் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இப்போ க்ரூட் ஆயிலில் எடுக்கிற பணமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோல்டன் சில்வரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எது நடந்தாலுமே கோல்டன் சில்வருக்கு ரேட்டை வந்து கொஞ்சம் ஏறத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 1,49,190. ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில். ஸோ மண்டே நாளைக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்கலாமே தவிர ஸோ இந்த லெவலில் 1,49,190 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பையிங் என்ட்ரி வந்து அதாவது பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,40,527. அடுத்தது வந்து சில்வர். ஸோ சில்வர் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெக்லைனாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த இடம் வந்து நமக்கு வந்து நெக்லைனாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு
ஒரு 30,000 பாயிண்ட் பக்கம் கீழே இறங்குது. ஸோ மறுபடியும் மேலே வந்திருக்கு. இந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு 10 or 20,000 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பை சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ OPEC ப்ளஸ் மீட்டிங்கில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக கோல்டு அண்ட் சில்வர் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் டிமாண்டு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் செல்லில் தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கனால ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். லோவர் பிரேக் அவுட் பண்ணால் செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா லோவர் பிரேக் அவுட் பண்ணிடும். ஸோ லோவர் பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது 1244.30. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்குக்கான MCX சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிஷன்ஸை வந்து நாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோ லிங்க், அதாவது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்கமிங் கிளாஸஸ் அப்படின்னு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி எந்தெந்த கிளாஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு தேவையான கிளாஸில் வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.